இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முத பத்திரிகையை என் பிள்ளை ராசராசனுக்கு கொடுத்துருவோம். நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாமா? குடும்பத்தோட வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சரிங்கம்மா. ரெண்டாவது பத்திரிகை என் மருமக சாமுண்டீஸ்வரிக்கு கொடுக்கணும். சரிங்கம்மா, கொடுத்துடலாம். அந்த அம்மாவுக்கு இந்த கும்பாபிஷேகத்துல விருப்பமே இல்ல. அந்த அம்மா வரப்போறதும் இல்ல. அப்புறம் தேவையில்லாம அவங்க வீட்டுல பத்திரிகை கொண்டு போய் கொடுக்கணும். அதெல்லாம் தேவையில்லை. பெருமா, நீ சொல்ற மாதிரிலாம் நடந்துக்க முடியாது. அவங்க இந்த ஊர் பிரசிடென்ட். அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆமா, நாம கொடுத்துதான் ஆகணும். அம்மா, வாங்க போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? நான் வரலையா, நீங்க போய் கொண்டு கொடுத்துட்டு வாங்க. ஏன்படி நீங்க வரலன்னு சொல்றீங்க? காரணம் அதையா சொல்றேன். ஐயா, அந்த பத்திரிகையை எடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. அம்மா, கும்பாபிஷேகத்தை உங்க வீட்டுக்காரர் தான் முன்னாடி நின்னு அவர் கையால செய்ய போறாரு. அதனால நீங்களும் அவரோட வந்து கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமா? இந்தாங்கம்மா, பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. ஊர்க்காரங்க என்ன மன்னிக்கணும். எனக்கு இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதுல விருப்பம் இல்ல. ஏற்கனவே ஒரு தடவை வந்து நிறைய விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு. அதனால இந்த தடவை நான் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதா இல்ல. உங்க அழைப்பை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில நான் இப்ப இருக்கேன். அம்மா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க வருவீங்க, ஊர் தலைவரா விழாவை சிறப்பிச்சு கொடுப்பீங்கன்னு நினைச்சோம். நீங்க கும்பாபிஷேகத்துக்கு மறுபடியும் ஏற்பாடு பண்றீங்க. ஆனா இந்த தடவையும் நடக்குமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அம்மா, ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, எனக்கு என்னமோ கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு தான் தோணுது. அப்படியே நடக்காம போனாலும் அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்க பிடிக்கல. நீங்களே நடத்திக்கோங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் தானே கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தணும். அவரை நான் அனுப்பி வைக்கிறேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் வரமாட்டேன். எனக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டுடுங்க. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியலம்மா. கோவில் கும்பாபிஷேகம்ன்றது ஊர் பொது காரியம்மா. அதுல நீங்க கலந்துக்க மாட்டேன்னு சொல்றது சரியில்லைம்மா. ஏங்க, அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதோ கலந்துக்காம இருக்கிறதோ அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதுல நீங்க யாரும் தலையிடக்கூடாது. இவங்களுக்கு ஊரை பத்தி எல்லாம் கவலை இல்ல. தான் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும், அவ்வளவுதான். இந்த அம்மா தலைவரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு? இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நாம சாமுண்டீஸ்வரி அம்மாவை தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க நம்ம ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அதையும் நாம நினைச்சு பார்க்கணும்ல. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசி அவங்களை சங்கடப்படுத்த வேண்டாம். நாளைக்கு எப்படியும் காப்பு கட்ட தானே போறோம். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, நாங்க வரோம். நாங்க போயிட்டு வரோம். வாங்கப்பா, போலாம். சித்தப்பா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கலாம்னு பார்த்தா அந்த டிரைவர் போய் அமைதியா பேசி எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டானே. சரி, விடுமா அவனே. இப்ப ஆஃப் பண்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இத பாரு, கும்பாபிஷேகத்துக்குள்ள பிரச்சனை பண்ண இன்னும் எவ்வளவோ இருக்கு. அப்ப பாத்துக்கலாம், விடுமா அவனே. முத்துவேல் சொல்றதும் சரிதான். நமக்கு எவ்வளவோ டைம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். போலாமா? வருமா? வாங்க போலாம். அத்தை, நாளைக்கு நடக்க போற கோயில் விசேஷத்துல நீங்களும் கலந்துக்கணும். மாமா கோயில் சம்பிரதாயங்களை செய்யும் போது நீங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும்.
பழைய பகையெல்லாம் மறந்துருங்க. யாருக்காக இல்லைனாலும் இந்த ஊர் ஜனங்களுக்காக கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். சாரி மாப்ள, இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு அந்த ஊருக்கு போகவே பிடிக்கல. முக்கியமா அந்த கிழவி முகத்துல முழிக்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் அங்க வரமாட்டேன். உங்க மாமா போகட்டும், அத நான் ஒன்னும் தடுக்க மாட்டேன். கும்பாபிஷேகத்தை நிறுத்தலாங்கிற எண்ணத்தை விடுங்க. அதெல்லாம் அவங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. பின்ன என்ன பண்றது சித்தி? அந்த சாமியையே தூக்கிட்டா எந்த சாமிக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுதோ அந்த சாமிய. என்ன சித்தி சொல்றீங்க? சாமியை தூக்குறதா? ஆமா, சாமிய தூக்கிதான் அவங்களுக்கு தண்ணி காட்டணும். அப்பதான் அந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்த முடியும். காளியம்மா, நீ சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கே. ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே. இத மட்டும் நாம கரெக்டா செஞ்சா ஒரே கல்லுல 2 மாங்காய். அத்தை நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சித்தி, நீங்க வேற லெவல்ல யோசிக்கிறீங்க. நீங்க சொல்றதை மட்டும் நாங்க செஞ்சுட்டா போதும். இந்த 2 குடும்பமும் ஜென்மத்துக்கும் ஒண்ணு சேர போறதில்ல. கும்பாபிஷேகமும் நடக்காது. அத்தை நல்லா யோசிச்சு மாஸ்டர் பிளான் தான் போட்டிருக்கீங்க. இதுல என் அக்கா காரியையும் புத்திசாலித்தனமா கோத்து விட்டு ஒரே கல்லுல 2 மாங்காவா அடிக்க பாக்குறீங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இத நடத்தி காட்டுறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அந்த டிரைவர் பயலும் இந்த தடவையும் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கவனமா தான் இருப்பான். கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆனாலும் எல்லாமே நமக்கு எதிரா திரும்பிடும். அதனால ஒவ்வொரு அடியையும் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். சித்தி, பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்க. அதை எப்படி நிறைவேற்றி காட்டுறோம்னு மட்டும் பாருங்க. இதை நல்லபடியா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வேற எதை பத்தியும் யோசிக்க போறதில்ல. கண்டிப்பா செஞ்சு காட்டுறோம் பாருங்க சித்தி. காளியம்மா, இது நமக்கு வாழ்வா சாவா போராட்டம். இதுல நாம தோக்க கூடாது, ஜெயிச்சே தீரணும். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. அவனை வாடா. வரேன் சித்திரா. வெற்றியோட வாங்க. சரிங்க சித்தி.